இதிலே ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதுல மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த சீமானுக்கும் ஸ்பான்சர் பாரதிய ஜனதா கட்சி தான். துரை வைகோவுக்கும் ஸ்பான்சர் பாரதிய ஜனதா கட்சி. ஒரே ஸ்பான்சர் எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த சோசியல் இன்ஜினியரிங் எவ்வளவு அழகா கச்சிதமா இந்த RSS என்ற ஒரு விஷ இயக்கம் எப்படி அழகா பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரே தலைமை சீமானை தூண்டிவிட்டு தெலுங்கு மக்களுக்கு எதிராக, தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு எதிராக பேச வேண்டியது. அவர்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கி தமிழகத்திலே அவர்களை ஒரு தனிமைப்படுத்தி விட்டார்கள் தமிழர்கள்ங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு இருக்கின்ற இந்த சமூக ஊடகங்கள் இதன் வாயிலாக பேச வேண்டியது, தொடர்ந்து கொச்சையாக பேச வேண்டியது, அதற்கான கூலியை அவர் வாங்கிக் கொள்ள வேண்டியது. கூலியை வாங்கிட்டார். அதே சமயம் இந்த பக்கம் வைகோவுடைய மகன் துரை வைகோவை பிடித்து